தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, ஏப்ரல் மாதம் உங்களுக்கு என்ன தரப்போகிறது? சூப்பர் மாதம்னா அது உங்களுக்கு இந்த மாதம் தான். 50%, இன்னொரு 50% கொஞ்சம் லைட்டா பாதகாதிபதி ஆகி சனியோடு அவன் தான் தனாதிபதி 2 கூடியவனாக இருப்பதால் சகோதரர்களால் மனக்கஷ்டம், செலவு போன்றவை ஏற்படும். கால் மூட்டுகளை பாதிப்பார். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. மாடிப்படிக்கட்டில் ஏறும்போது ஜாக்கிரதையா இருங்க. அல்லது கால்களை கொஞ்சம் உயரமா வச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்க. கால் மூட்டுகள் பிரச்சனை ஆகும், கால் வலி வரும். இந்த அட்சய திருதியை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அன்றைய தினம் புடவைகள் கூட வாங்கி அம்பாளுக்கு கொடுக்கலாம். அட்சய திருதிக்கு தங்கம் தான் வாங்கணும்னு யாரோ இங்கே போய் எக்கு தப்பா இந்த சுக்கிரன் இந்த சூரியன் உச்சமாகிறார். அப்போ தெரிந்தே ஒரு பிரச்சனை வரும். உங்கள் மனைவிக்கு தெரியாத எந்த விஷயத்தையும் செய்யாதீர்கள். ராகு பகவான் குடும்பத்தை கெடுப்பதில் அவருக்கு அது பிரதான வேலையாக தான். டைவர்ஸ் காட் அவர். இந்த பக்கம் என்னன்னா 4ஆம் வீட்டில் சூரியன் உச்சம். இது எந்த வகையிலும் நல்ல ஒரு பாயிண்டாக எடுத்துக்கவே முடியாது. இந்த 23ஆம் தேதியிலிருந்து அடுத்த மே 23ஆம் தேதி வரை இன்னும் டைட் ஆகும். அப்போது ஏப்ரல் 14 உங்களுக்கு வருவது தமிழ் புத்தாண்டு. டைவர்ஸ் மாதிரி விஷயங்கள் தயவு செஞ்சு பேப்பரை கீழ்ச்சி போட்டுருங்க. ஒரு கையெழுத்து போட்டிங்கன்னா அப்படியே கூட்டிகிட்டு போய் ஜட்ஜ்மெண்ட்டே வந்துடும் சாயந்தரம். அப்போ நான் என்ன குருஜி செய்யணும்? அதிர்ஷ்ட குறிப்பு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உத்திராட நட்சத்திரத்துக்காரர்கள் அருள்மிகு அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்கள் பிரம்மஞானபுரீஸ்வரர் கொர்க்கை கும்பகோணம் இந்த கோயிலுக்கு போங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எழுதிக்கோங்க. சந்திராஷ்டம தினம் 26, 27 இந்த 2 நாட்கள் நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது, எது போனே பேசக்கூடாது. அடுத்ததாக ரொம்ப நல்ல நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகர ராசிக்காரர்களோட வாழ்ந்திருக்கிறேன். உங்களை ஒரு 10-20 வருஷமாக எனக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் அதெல்லாம் சொல்ல முடியுமா சார் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஏப்ரல் மாத பலன்களோடு வந்திருக்கேன். ஏப்ரல் மாதம் உங்களுக்கு என்ன தரப்போகிறது? பாயிண்ட் நம்பர் 1 அடி தூள் பண்ண போகிறீங்க. இங்கேருந்து ஆரம்பிப்போம். சூப்பர் மாதம்னா அது உங்களுக்கு இந்த மாதம் தான். சூப்பர் மாதம் 50%, இன்னொரு 50% கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பிரச்சனைகள் வர்ற மாதமும் இந்த மாதம் தான். இந்த 2 பற்றி இப்போ பேச போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க. ஒரு வரியும் என்ன செய்யலாம், நீங்கள் என்னெல்லாம் பண்ணால் இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரலாம், ரொம்ப டீட்டெயில்டாக டேட்டோட, டைமோட, மந்தோட அந்த மாதிரி சொல்ல போகிறேன். அவ்வகையில் முதல்ல பாயிண்ட் நம்பர் 1, 3ஆம் இடத்திலே சகாய சனி இருக்கிறார். ரைட். உங்கள் ராசிநாதன் யாரோட சேர்ந்து இருக்கிறார்? பாதகாதிபதி செவ்வாயோட. சந்தோஷம். ஏன்னா இந்த ஆள் ஒரு காலத்துலேயும் நல்லது பண்ணதே கிடையாது. இந்த செவ்வாய் 4-11 கூடையவர். அவர் சனியோட சேர்ந்து 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ 3ஆம் இடம்னா என்ன? சகோதர பாவம். செவ்வானாலே சகோதரன் தான். அப்போ சகோதர பாவத்தை தரக்கூடியவர் பாதகாதிபதி ஆகி சனியோடு அவன் தான் தனாதிபதி 2 கூடியவனாக இருப்பதால் சகோதரர்களால் மனக்கஷ்டம், செலவு போன்றவை ஏற்படும். பாயிண்ட் நம்பர் 1 தான். சார் என்ன சார் நீங்கள் என்னமோ நல்லது சொல்ல வரேன், நீங்கள் சொல்கிறேன் இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 1ஆம் தேதி தொடங்கி இப்போ 8ஆம் தேதி வர்ற வரைக்கும் கொஞ்சம் காத்திருங்க. இந்த 8ஆம் தேதியில் என்ன நடக்கும் தெரியுமா? புத பகவான் 6 கூடையவர் 3ஆம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். கூடவே நீச்சமும் பெறுகிறார். சூப்பர், சந்தோஷம், பெரிய விஷயங்க. ஸ்வீட்டடு கொண்டாடு. ஆக்சுவலாக செவ்வாய் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? ப்ராப்ளம் பண்ணியிருக்கணும். பாதகாதிபதி இல்லையா, அவர் உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து ப்ராப்ளம் பண்ணியிருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார்? புதனோடு சேர்ந்து திடீர்னு விபரீத ராஜயோகம் ஒர்க் அவுட் ஆனதால் கடன்கள் அடைய தொடங்குகிறது. இதுதான் கிரகங்களுடைய பர்முடேஷன் காம்பினேஷன். இப்போ வெறும் இவங்க மட்டும் இருந்தால் அது பலன் வேறு. புதனோடு சேரும் பொழுது கடன் அடைய தொடங்குகிறது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்கள் சகோதரரோடு சேர்ந்து ஏதோ ஆரம்பிச்சிங்க, அது எங்கேயோ போய் கடன் அடைஞ்சு போச்சு. வாழ்க்கையில் நண்பர்களே, நமக்கு நல்லது நடக்கணும்னு விதி இருந்தால் ஏதோ ஒன்றுக்காக ஒரு பேச்சை தொடங்கியிருப்போம். ஏன் அப்போ நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது பிஸ்னஸில் முடியும் அந்த பேச்சு. அதுதான் நல்ல நேரங்கிறது. கெட்ட நேரம்னா என்ன? ரொம்ப நேரம் பேசி பார்த்தாலும் நமக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கவே கிடைக்காது. அதான் கெட்ட நேரங்கிறது. இப்போ 6 கூடிய புத பகவான் அவர் பாட்டுக்கு 8ஆம் தேதி நீச்சமாகிறதுக்கு வந்தப்போ ஒரு ப்ளஸ் பண்ணிட்டு போகிறார். அப்போ என்ன நடக்கும்? அப்போ பாதகாதிபதி செவ்வாயோடு சேர்ந்த சனி என்ன செய்வார்? கால் மூட்டுகளை பாதிப்பார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மாடிப்படிக்கட்டில் ஏறும்போது ஜாக்கிரதையாக இருங்க. அல்லது கால்களை கொஞ்சம் உயரமாக வச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்கள். கால் மூட்டுகள் பிரச்சனையாகும், கால் வலி வரும். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. போர்கண்ட சிங்கம் நீங்கள். நான் பார்க்காத கடனா பிரச்சனையா? கால் வலியை பற்றி ராம்ஜி பேசிகிட்டு இருக்காரு. அது நான்லாம் கடன் அந்த மாதிரியான பெரிய பெரிய சாப்டர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன்.
அது ஓகே. உங்களுக்கு சூப்பரான விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள். 5 சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். சூப்பருங்க. இது ரொம்ப சூப்பரான விஷயம். 1ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி வரைக்கும், முதல்ல 14ஆம் தேதி ஒரு பேட் பாய் சூரியன் வரார், அவர் விடுங்க. அது வரைக்கும் இந்த 14 தேதி வரைக்குமே யார்? சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். கன்ஃபார்மாக கார் வாங்குறீங்க. கன்ஃபார்மாக நீங்கள் ஒரு ஸ்டெப்பாச்சும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரீங்க. ஒரு ஸ்டெப்பாச்சும் ஏதேனும் ஒன்றுங்க. இந்த 20ஆம் தேதி அட்சய திருதி வேறு வருது. இப்போயே உங்கள் ஆத்துக்காரர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வச்சுருங்க. ஐயா, 20ஆம் தேதி அட்சய திருதி கண்டிப்பாக எனக்கு சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றுட்டார். ஐபிசி பக்தியில் ராம்ஜி சொல்லிட்டார். பாருங்கள், வாங்கி வீட்டில் வைங்க. கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகரமான மாதமாக இருக்கும். ஐபிசி பக்தி பார்க்கும் ஆண்களாக இருந்தால் என்ன செய்யலாம்? நமக்கெல்லாம் எங்கே சார் அட்சய திருதி அன்றைக்கி கூட நம்ம ஆட்டோ ஓட்டினா தான் அன்றைக்கி வேலை. அப்போது அன்றைக்கி நமக்கு சுக்கிரன் அன்றைக்கி வழிபடுறதை தவிர வேறொன்றும் இல்லை. அப்போது ஏதேனும் வெள்ளியால் கூட வாங்கலாம், முடிந்தபடி வாங்க. இந்த அட்சய திருதியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அன்று ஏதேனும் புடவைகள் கூட வாங்கி அம்பாளுக்கு கொடுக்கலாம். அட்சய திருதிக்கு தங்கம் தான் வாங்கணும்னு யாரோ தப்பாக சொல்லிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. போன வருஷம் ஐபிசி பதிவெல்லாம் எடுத்து பாருங்கள், அது நிறைய சொல்லியிருப்பாங்க. தங்கம் வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம், என்ன வேணால் வாங்கலாம். அப்போது எதுக்கு திருப்பி சொல்கிறேன்னா, உங்களுக்கு தான் ஒரு யோகாதிபதி. அந்த யோகாதிபதி ஆட்சி பெறுகிறார். நியாயமாக சுக்கிரனுக்குரியது வைரம் தான் வாங்கணும். நமக்கு வைரம் எங்கே வாங்குறது? அப்போ சுக்கிரனுக்குரிய விஷயங்களாக எதெல்லாம் சிறப்பான விஷயங்களோ அதெல்லாம் வாங்கி வைங்க. லக்ஷ்மி வழிபாடு செய்யுங்கள். இந்த மாதம் ஃபுல்லாக சூப்பராக இருக்க போகிறீங்க. காரணம் என்னவென்றால் 20ஆம் தேதி சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். அடுத்த ஒரு மாதம் நீங்கள் சொல்கிறது இந்த உலகம் கேட்கும். மகர ராசிக்காரர்கள் சொல்வதை இந்த உலகம் கேட்கும். சொல்கிற ஆள் நீங்கள், கேட்குற ஆள் இந்த உலகம். நீங்கள் என்னவா வேணா இருந்துட்டு போங்க. நீங்கள் இன்ஜினியராக இருங்க, வக்கீலாக இருங்க, டாக்டராக இருங்க, தொழிலதிபராக இருங்க, நீங்கள் யாராக வேணா இருங்க. ஆனால் நீங்கள் சொல்வதை இந்த உலகம் கேட்கும். புதிய இன்னோவேஷன் பண்ணுவீங்க. நான் இது மாதிரி ஒரு கண்டுபிடிச்சிருக்கேன், உயிரியலில் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன்னு ஒரு டாக்டர் சொல்லுவார். புதுசாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன்னு ஒரு இன்ஜினியர் சொல்லுவார். அந்த மாதிரி உங்கள் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அற்புத திறன் வெளிப்படும். நண்பர்களே, ஒரு நேரம் தான். அந்த நேரம் வரும்போது உங்களுக்கு அறிவு அப்படி வேலை செய்யும். அந்த நேரத்தை பயன்படுத்தி டக்குன்னு முன்னுக்கு வரவங்க புத்திசாலிங்க. இந்த நேரத்தில் நீங்கள் டயர்டு மட்டும் ஆகக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் என்ன பண்ணணும், உடம்பை பத்திரமாக பார்த்துக்கணும். அந்த சனினால் பெரிய ப்ராப்ளம் வரும். அப்போது 5 சுக்கிரன். சில பேருக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கும். சில பேருக்கு என்ன நடக்கும், ஷேர் மார்க்கெட்டில் பெருத்த லாபம் கிடைக்கும். சில பேருக்கு இன்ட்ரோடே மாதிரி சும்மா விளையாட்டு பார்ப்பாங்க. சும்மா விளையாட்டுக்கு போவாங்க, ஆனால் பார்த்தா அவங்க நிறைய ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க. அதுதான் அந்த நேரம். இந்த 5 சுக்கிரன். சிலது நடிப்பு மாதிரியான தொழில், இந்த முக அலங்காரம் மாதிரியான விஷயங்கள். சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸ்ஸு அவ மாதிரி பண்ணுறவங்க. ஊருக்குள்ளே நிறைய ஃபேன்சி ஸ்டோர்லாம் இருக்குது. ஃபேன்சி ஸ்டோரு, பூக்கடைகள், பொக்கே மாதிரியான கடைகள், இந்த அலங்காரம் மனித குலத்தின் மகிழ்ச்சி, இதை மட்டுமே மையமாக கொண்டு செயல்படும் கடைக்காரர்கள் எல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி. கிட்ஸு, பொம்மை, டாய்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். என்ன ராம்ஜி, இவர்களுக்கெல்லாம் என்னை பொறுத்தவரையிலே நான் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவன். இவர்களும் நமக்கு தேவை. ஒவ்வொருவருடைய விஷயங்களுக்கும் சுக்கிர பகவான் என்ன செய்வார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அது ஒன்று பண்ணுங்கள். அடுத்ததாக ஏதோ ஒன்று ப்ராப்ளம் நீங்களே வரேன். 8 சூரியன் 4ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். இந்த ஆளுக்கு உச்சம் பெறுறதுக்கு வேறு இடமே இல்லையா? ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க? காரணம், அது பாதகாதிபதி வீடு. 4ஆம் இடம் வேறு. 4ஆம் இடம் என்பது என்ன? கற்பு. இங்கே போய் தப்பாக இந்த சுக்கிரன் இந்த சூரியன் உச்சமாகிறார். அப்போது தெரிந்தே ஒரு பிரச்சனை வரும். உங்கள் மனைவிக்கு தெரியாத எந்த விஷயத்தையும் செய்யாதீர்கள். உங்கள் கணவருக்கு தெரியாத எந்த விஷயத்தையும் செய்யாதீர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு மாண்புக்கு கேடு. உங்களுக்கு டீசெண்டாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. உங்கள் கௌரவத்திற்கு கேடு வரும். கூடா நட்பு கேடு விளைவிக்கும்னா அப்போ என்ன செய்யணும்? தேவையில்லாத நபர்களிடம் விலகி இருங்க. நம்பரை பிளாக் பண்ணிட்டு போய் மொபைலே ஆஃப் பண்ணிட்டு போயிருங்கன்றேன். நம் குடும்பத்திற்கு எது தேவையில்லாததோ அது நமக்கும் தேவையில்லை என்பதை நெஞ்சில் எழுதி கொள்ளுங்கள். இது பாருங்கள், பெரிய ஆபத்தெல்லாம் நமக்கு வராது. நம்மெல்லாம் வேறு என்ன ஹைஃபை ஃபேமிலி. அப்போது நமக்கு ஆபத்துகள்லாம் எங்கேருந்து வரும்னு நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு சாதாரண சகவாசத்துலேருந்து வரும். என்றைக்கோ பழைய ஒரு தவறு முடிந்து விடுவதில்லை நண்பர்களே. அந்த தவறு காலம் ஃபுல்லாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அது நம்ம தான் என்டர்டெயின் பண்ணாமல் இருக்கணும். ஹாய்னு மெசேஜ் வந்தால் பாய்னு பிளாக் பண்ணிட்டு போயிடணும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. தேவையில்லாத எக்ஸு ஃபோன் வருது, ஜாலியாக இருக்கு, வேண்டாம். இது ராசியில் 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். ராகு பகவான் குடும்பத்தை கெடுப்பதில் அவருக்கு அது பிரதான வேலையாக தான். டைவர்ஸ் காட் அவர். இந்த பக்கம் என்னன்னா 4ஆம் வீட்டில் சூரியன் உச்சம். இது எந்த வகையிலும் நல்ல ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கவே முடியாது. மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இந்த சூரியன் உச்சம் ஆகுது. சூரியன் உச்சம் உலகத்துக்கே நல்லது, உங்களுக்கு கெட்டது. ஆனால் அவர் வகையில் ஒன்று நல்லது. ஏன்னா 8ஆம் இடம் என்பது சொத்துக்கள் பற்றி பேசுவது, 4ஆம் இடம் என்பதும் வீடு மாடு மனை எனும் சொத்தை பற்றி பேசுவது. சொத்தை தருபவர் சொத்துங்கிற இடத்துல உச்சமாவதால் ஃப்ளாட்டு வாங்குவீங்க. அதிகபட்சம் ஃப்ளாட்டோ
இதை வரிசையான ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் வீடு அது போன்ற விஷயங்கள்லாம் வாங்குவீங்க. இதை அப்படி எடுத்துக்கணும். இந்த பவர் அப்படி பயன்படுத்திக்கணும். சூரிய பகவான்கிட்ட என்ன கேட்கணும், நீங்கள் எனக்கு ஒன்றும் தர வேணாம், எனக்கு இடம் வாங்கி கொடுங்க, அப்படி கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ கடன்களை அடைப்பீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம். ஸோ இந்த மாதத்தில் பிரதானமாக இந்த புத பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பவர் 4ஆம் வீட்டுக்கு போகிறார். இது இன்னும் மோசம். ஏன்னா 6 புதன் அவன் நீச்சமாக இருந்த வரைக்கும் நல்லது. இப்போ அவன் மேஷத்துக்கு வந்து சூரியனோடு சேர்றான். அப்போ சத்துருக்கள் கை ஓங்கும். எப்போலேருந்து? இந்த 23ஆம் தேதியிலிருந்து அடுத்த மே 23ஆம் தேதி வரை இன்னும் டைட் ஆகும். அப்போது ஏப்ரல் 14 உங்களுக்கு வருவது தமிழ் புத்தாண்டு. அந்த தமிழ் புத்தாண்டு நாளில் இருந்து உங்கள் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். என்ன, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளி வேலைகள் எங்கேயும் போக தேவையில்லை. எங்கே போனாலும் கணவர்கிட்ட சொல்லிட்டு போங்க, எங்கே போனாலும் மனைவிட்ட சொல்லிட்டு போங்க. ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. ஒருத்தன் இவ்வளோ தூரம் சொல்கிறான்னா அப்போ அதனுடைய வீரியத்தை புரிஞ்சுக்கோங்க. அப்போது நான் 3ஆம் இடத்துல செவ்வாய் சனி என்ன பண்ணுவோம், அவெல்லாம் விடுங்க. இவங்க தேர் ஜென்டில்மென்ஸ். ஒன்லி அஃபிஷியலாக மட்டும்தான் ப்ளே பண்ணுவாங்க. பர்சனல்குள்ளே வரவே மாட்டாங்க. எல்லா கிரகங்களுக்கும் ஒரு குணம் உண்டு நண்பர்களே. நான் மீண்டும் இந்த பதிவை சொல்லுகிறேன். எல்லா கிரகங்களும் அஃபிஷியலாக மட்டும்தான் தண்டனை கொடுப்பாங்க. இந்த பர்சனலாக வீட்டுக்குள்ளே வந்து தண்டிக்கிற ஒரே ஆள் ராகு மட்டும்தான். இந்த 4ஆம் இடம் கெட்டு போனால் தான் வீட்டுக்குள்ளே. அப்போது டைவர்ஸ் மாதிரி விஷயங்கள் தயவு செஞ்சு பேப்பரை கீழ்ச்சி போட்டுருங்க. ஒரு கையெழுத்து போட்டிங்கன்னா அப்படியே கூட்டிகிட்டு போய் ஜட்ஜ்மெண்ட்டே வந்துடும் சாயந்தரம். அவ்வளோ வேகமாக உங்களுக்கு டைவர்ஸ் ஆகும். டக்கல் முறைப்படி உங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்கும். டைவர்ஸை பற்றி பேசக்கூடாது. வீட்டில் ஒன்றெல்லாம் கல்யாணம் பண்ணிவிட்டு நான் என்ன நன்றி வணக்கம் சட்டை போட்டு கிளம்பிடுங்க. பக்கத்தில் பார்க்க வாக்கிங் போயிருங்க. வேறு வழியே கிடையாது. இந்த ஒரு மாதமும் நீங்கள் டைவர்ஸை பற்றி பேசவே கூடாது. பேசினா நடந்துடும், பேசினால் நடந்துவிடும். எழுதில் கொள்ளுங்கள். அப்போ நான் என்ன குருஜி செய்யணும்? அதிர்ஷ்ட குறிப்பு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உத்திராட நட்சத்திரத்துக்காரர்கள் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் சிவகங்கை மாவட்டம் பூங்கொடி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குது. இப்போது இதுக்கெல்லாம் நான் எப்படி குருஜி போகிறது, இவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் தேவையில்லை. உங்களுக்கு முக்கியமாக சூரியன் தானே ப்ராப்ளம். சூரியன் கோயில் எங்கே வேணால் இருக்குது. சூரியன் மேலே கூட தான் இருக்கார். டெய்லி சூரியனை கூட பார்க்கலாம். அது சூரியனார் கோயில் போகலாம், கும்பகோணம். அடுத்து சென்னையில் இருக்கிற ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் இருக்க கோயில் போகலாம். உங்கள் நட்சத்திரத்திற்கான கோயில் இது, அதனால் அதை சொல்கிறேன். அடுத்ததாக திருவோண நட்சத்திரக்காரர்கள் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில். இது நம்ம வேலூரில் திருப்பார்க்கடல் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே இருக்குது. அப்படி அங்கே போக முடியலன்னா டி நகரில் கூட தான் இருக்குது பிரசன்ன வெங்கடேச பெருமாள். வெங்கடேச பெருமாள் கோயில் இல்லாத இடம் ஏதாவது இருக்கா? ஸோ அதை சென்று வழிபடலாம். முடிஞ்சவங்க அங்கே அருகில் இருப்பவங்க செல்லுங்க, தூரத்தில் இருக்கவங்க பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போங்க. அடுத்ததாக அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்கள் பிரம்மஞானபுரீஸ்வரர் கொர்க்கை கும்பகோணம் இந்த கோயிலுக்கு போங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு பிரதோஷமும் நம்ம சிவன் கோயில் போகிற மாதிரி அருகில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க. ஏகபில்வம் சமர்ப்பணம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏகபில்வம் சமர்ப்பணம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வில்வ இலைகளை வைத்து பூஜித்து வழிபடுங்கள். முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ, யார் கூடயும் பேசாமல் இருந்தாலும் இந்த மாதம் எந்த பிரச்சனையும் வராது. அப்போ சந்திராஷ்டம தினங்கள்லாம் என்ன இந்த மாதம் எழுதிக்கோங்க. சந்திராஷ்டம தினம் 26, 27 இந்த 2 நாட்கள் நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது, எதுவும் ஃபோனே பேசக்கூடாது. அடுத்ததாக ரொம்ப நல்ல நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20, 23 யோகாதிபதி சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். அதே மாதிரி 23 புத பகவான் 4லேருந்து நவுந்து இந்த பக்கம் வந்துடுறார். இந்த 2 நாட்கள் ரொம்ப நல்ல நாட்கள். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தையில் பலன், எல்லாமே இனிமேல் நல்லா தான் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் சூப்பரான நேரம் இது. ஆனால் பெண்களாக இருந்த ஆண்கள், ஆண்களாக இருந்த பெண்கள் பக்கத்தில் கூட பேசக்கூடக்கூடாது. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஐயோ எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கே, ஏற்கனவே எனக்கும் என் கணவருக்கு ஒரு மாதிரி போயிட்டுருக்கு, கிளாஷாக போயிட்டுருக்கா ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தே ஆர் வெரி வெரி ப்ரொஃபஷனல்ஸ், ஹைலி ப்ரொஃபஷனல். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட என்னோட பேசலாம். உலகிலேயே ரொம்ப ஈஸியான வேலை என் கூட பேசுகிறது தான். நீங்கள் பேசிட்டே இருக்கும் போதே பாருங்கள், ஒரு QR கோடு ஒன்று போயிட்டுருக்கோம் திரையில். அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஐபிசி பக்தி வாட்ஸ்அப் சேனலோட கனெக்ட் ஆகும். என்னுடைய பதிவுகள், என்னிலும் மூத்தோர் பதிவுகள் எல்லாம் தினசரி உங்களுக்கு வரும். அதை நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays, South India's #1 travel brand.